வணக்கம் மக்களே. தாவேக்கா அடித்து மேலே வருது. இந்தியா டுடே சி ஓட்டர் கணிப்பில் நடந்த ட்விஸ்ட்டு. கிங் மேக்கர் நடிகர் விஜயை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி ரொம்ப விறுவிறுப்பாக நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்க இந்த வேளையில் திமுக அதிமுக இடையிலான இருமுனை போட்டி இந்த முறை மும்முனை போட்டியாக மாறலாம்னு சொல்கிறாங்க. இந்த முறை பெரிய அளவில் வாக்குகளை பிரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக நிறைய இடங்களில் தேர்தலோட முடிவுகளை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக மாறலாம்னு கூட சொல்கிறாங்க. நேற்று வெளியான இந்தியா டுடே சி ஓட்டர் ஆய்வு முடிவுகள் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழக கட்சிக்கு ஒரு நல்ல வாக்கு வங்கி உள்ளதாக மறைமுகமாக தெரிவிச்சிருக்காங்க. தாவேக்கா ஒரு வெறும் புதிய கட்சி மட்டுமல்ல, அது ஒரு வலுவான அரசியல் சக்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆய்வின்படி தமிழகத்தில் தற்போது இருக்கிற நிலையில் மக்களவை தேர்தல் நடந்தால் இந்திய கூட்டணி 38 இடங்களை கைப்பற்றும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, மற்றவர்கள் பிரிவின் வாக்கு சதவீதம் கணிசமாக உயர்ந்திருக்கு. இதில் நடிகர் விஜய்க்கின் தமிழக வெற்றி கழகம் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. தற்போதைய சர்வேயின்படி திமுகவின் இந்திய கூட்டணி 45%, பாஜக என்டிஏ கூட்டணி 33% வாக்குகளையும் பெறும் என்று கணிக்கப்பட்டிருக்கு. தாவேகா 15% முதல் 22% வரையிலான வாக்கு சதவீதத்தை எட்டக்கூடும்னு அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றன. இந்த எண்கள் அதிகாரப்பூர்வமானவை இல்லைனாலும் கள நிலவரம் மற்றும் விஜயின் பொதுக்கூட்டங்களுக்கு திரள்ற தன்னார்வ கூட்டம் இந்த ஊகங்களுக்கு வலு சேர்க்கின்றனவே சொல்லலாம். குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் பாரம்பரிய கட்சிகளோட மேலே அதிருப்தியில் இருக்கிற இளைஞர்களோட வாக்குகள் இதெல்லாம் நடிகர் விஜயை ஈர்த்து வருவதாகவே தெரியுது. நடிகர் விஜய் தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக வகுத்திருக்காங்க. பாஜகவை தனது கொள்கை எதிரின்னு சொல்லியும் திமுகவை தன்னோட அரசியல் எதிரின்னு சொல்லியும் அறிவித்ததுனால அவர் ஒரு திராவிட தேசிய நீரோட்டத்துக்கு மாற்றான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சமீபத்தில் மாமல்லபுரத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தன்னோட கட்சிக்கு விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நடிகர் விஜய் அவர்கள் 2026 தேர்தலை ஒரு ஜனநாயக போருன்னு வர்ணிச்சிருக்காங்க. ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் ஒரே கட்சியாச்சின்ற முழக்கத்தோடு அவர் தனித்து போட்டியிட போவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. திமுக மற்றும் அதிமுகன்ற 2 துருவங்களையும் ஒரே நேரத்தில் சந்திக்க வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு திரை நட்சத்திரமாக பெரும் செல்வாக்கு வாங்கியிருந்தாலும் அந்த ரசிகர் மன்ற வாக்குகளை அப்படியே தேர்தல் வாக்குகளாக மாற்றுறது நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும்னே சொல்லலாம். வாக்குச்சாவடி அளவிலான கட்டமைப்பை பலப்படுத்துறதும் அடிமட்ட தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறதும் தாவேகாவோட வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு காரணிகளாக இருக்கும்னே சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 தேர்தல்களும் ஒரு இருமுனை போட்டியாக மட்டும் இருக்காதுன்றது உறுதியாக இருக்குது. நடிகர் விஜயோட அரசியல் வருகை தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்குன்னே சொல்லலாம். அவர் ஒரு கிங்காக உருவெடுப்பாரா அல்லது கிங் மேக்கராக மாறுவாராங்கிறது காலம்தான் தீர்மானிக்கணும்னே சொல்லலாம். தேங்க்யூ.